அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, சனி பயிற்சி பலன்கள். மீன ராசியினருக்கு இதுவரை விரய ராசியில் விரய சனியாக இருந்த சனி பகவான் 7.5 சனியில் ஜென்ம சனியாக வருகிறார். எப்பொழுதுமே சனி பிரிக்கும் போது விரய சனி தலைப்பகுதி பாதிப்படையும், பணம் பல வகைகளில் விரயமாகும், எதிர்பாராத அசுப செலவுகள் அடைந்திருக்கும் பல பிரச்சனைகள். தற்போது ஜென்ம சனி கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள உடல் உறுப்புகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி மருத்துவரை சென்று சந்தித்து உடல் நிலையை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஒரு மனிதனுக்கு உயிர் போவது வருவது, ஐசி வார்டில் இருப்பது அனைத்துக்கும் காரணம் 7.5 சனியில் ஜென்ம சனிதான். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். தற்போது ஜென்ம சனியாக இருந்து பல குழப்பங்களை உண்டு பண்ணுவார். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கப்படாது, வாக்குறுதிகளை தரப்படாது. உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். ருசியாக இருக்கிறது என்பதற்காக வெளி உணவுகளை சாப்பிடக்கூடாது. தேவையில்லாமல் கடன்களை வாங்கி சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அனாவசியமாக பொருட்களை வாங்கி கடன் பண்ண வேண்டாம். அடுத்து, மீனராசினருக்கு அவர்களுடைய 3ஆம் பார்வையாக அவர்களுடைய 3ஆம் இடம் ரிஷப ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை அவர் பார்க்கிறார். ஆகவே உங்களுடைய கற்பனை குதிரை கட்டு கடங்காமல் போகும். வீண் கற்பனையான கவலைகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே ராசியில் ராகு பகவான் அமர்ந்து தங்களுக்கு கவலை, மனக்கவலை, உடல் சோர்வு, நோய் நொடி அனைத்தும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்து, ராகு ராசியில் இருந்தால் சிலருக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வந்து போகும். தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் தங்களுடைய எண்ண ஓட்டம் அதிகரிக்கும். நிதானமற்ற நிலை நீடிக்கும். சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அடுத்து, கடைசி நேரத்தில் காரியங்கள் முடியாமல் காலை வாரி விடலாம். மன தடுமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். பிறரிடம் பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உத்தியோகம் செய்பவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் தங்களை வம்பில் மாட்டி வைத்து விடுவர். அடுத்து, யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுடைய சுய கௌரவத்திற்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தேவை பிரஸ்டீஜை கீப்பப் செய்து கொள்ள வேண்டும். ஜென்ம சனி காலத்தில் பல மோசடி மிகுதியாக இருக்கும். இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விரையாதிபதியும் சனி என்பதால் அப்படி நஷ்டமானால் மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கும். ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் கடனை திருப்பி செலுத்துவது மிக மிக கஷ்டம். அவசியத்துக்கு கடன் வாங்குங்கள். அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம். சிலர் ஏல சீட்டு, நகை சீட்டு, வட்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற பணம் தொடர்பான பிரச்சனைகளில் பிரச்சனை ஏற்படும். லேவாதேவி தொழில் வேண்டாம். வட்டிக்கு கொடுத்து பணம் வசூலிப்பதில் மிக 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 கஷ்டமான காரியம். தங்களை ஈஸியாக ஏமாற்றி விடுவார்கள். ஆகவே மனைவி தங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி யாரையும் யாரும் ஈகோ பார்க்கக்கூடாது. குடும்ப விஷயங்களில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். முன் யோசனை இல்லாமல் பேசக்கூடாது. அது அனைத்தும் தங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். குஷ்டரோகிகள், கண் பார்வை இல்லாதவர்கள், முதியோர்களுக்கு, நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். காலை எழுந்தவுடன் காகத்திற்கு அன்னம் இடுங்கள். அடுத்து, தாங்கள் செய்ய வேண்டியது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். சர்வ ரோக நிவாரணி. வண்டி வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக செல்லுங்கள். எச்சரிக்கை சேவை. கணவன் மனைவி நிதானமாக இருங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.